ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா படம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற சூரியன் கருடன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கூட சேர்ந்து சமுத்திரகனி, சசிகுமார், உன்னி முகுந்தன், வடிவுகரிசி அம்மா, மைம் கோபி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு RS செந்தில்குமார் அப்படின்ற ஒரு படத்தில் ரைட் பண்ணிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காருங்க. சரி, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய ஒரு ஷார்ட் உடனே பார்த்துருவோமா. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொம்பை அப்படின்ற ஊருக்குள்ள கொம்பையம்மன் அப்படின்ற கோயில் இருக்குங்க. ஸோ அந்த கோயிலுடைய இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிடக்குது. அந்த இடத்த ஆட்டையை போகிறதுக்கு ஒரு மினிஸ்டர் பிளான் பண்ணுறாரு. ஸோ அதனால அந்த இடத்துடைய பட்டயம் இந்த கோயிலுக்குள்ள இருக்குது, இந்த கொம்பையம்மன் கோயிலுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த பட்டயத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொம்பை அந்த ஊருக்குள்ள இன்ஸ்பெக்டராக இருக்கிற சமுத்திரகனி படத்துடைய ஸ்டார்டிங்லேயே தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ எதுக்காக ராஜினாமா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அதற்காக ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாரு. ஸோ அந்த லெட்டர் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற 3 பேர், அதாவது சசிகுமார், அப்புறம் சூரி, உன்னி முகுந்தன், இந்த 3 பேர் இருக்காங்களே. ஸோ இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனல், அந்த ஆக்ஷன், அந்த ஒரு சென்டிமெண்ட், ஸோ இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங், பிஜிஎம், ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து தரமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நடிப்பேரியோட எல்லாரும் மிரட்டி விட்டுட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டாக சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன் பிளே. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு சீனையும் பக்காவாக பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி இதுதான் கதை, இதுதான் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கரெக்டாக நம்மளை பேலன்ஸாக கொண்டு போகிறாங்க. சொல்லப்போனால் அந்த இன்டர்வல் சீனில் ஒரு பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். ஒரு ரஜினி சார், ஒரு அஜித் சார், ஒரு விஜய் சார், ஸோ இவங்க படத்தில் ஒரு இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படி வரும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்தளவுக்கு ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் கிடச்சிது. அதற்கு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டருடைய உழைப்பும் யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசைன்னு சொல்லாங்க. பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா மிரட்டி விட்டார் மனுஷன் அந்த இன்டர்வல் சீனில். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் சீன் நமக்கு வேற அளவு ஒரு என்கேஜாக கொடுத்துச்சு. ஸோ ஒரு மாசான இன்டர்வல் சீன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா நிறைய தமிழ் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பட்டு சூரமக்கையாக எடுத்து படத்தையே சொதப்பி வச்சுருவாங்க. இதில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சோ அப்படியே கரெக்டாக கொண்டு போகிறாங்க. சில இடத்துல என்ன இது நடக்குமோ அப்படின்ற மாதிரி சில இடத்துல நம்மளை கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி சில சீன்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல சில எமோஷனல் சீன்ஸும் படத்தில் உள்ள வருது செகண்ட் ஹாஃபில். ஸோ இது கரெக்டாக கொண்டு போயிட்டு கரெக்டாக எண்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க, சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து எண்டு வரைக்கும் பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங் வரேன். ஆக்டிங் என்னங்க சொல்கிறது, சூரிய முறை என்னங்க சொல்கிறது. சூரிய அவர் நம்ம ஒரு காமெடி ஆக்டராக பார்த்துருப்போம். நம்ம சூரியனை யார், ஒரு கிரிஞ்சி பண்ணுற காமெடி ஆக்டர், ஓகேங்களா. ஒரு கிரிஞ்சி காமெடி அதிகம் பண்ணுவார். சொல்லப்போனால் சாமி 2ல் பண்ணுற காமெடியில் அவ்வளோ கிரிஞ்சித்தனமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சித்தனமான காமெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆக்டர். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்டிங் இருக்குதே, என்னங்க சொல்லுவீங்க. மனுஷன் இதை 10-15 படம் தொடர்ந்து ஹீரோ நடித்து தன்னுடைய நடிப்பை தேர்த்தியான மாதிரி இப்படி மிரட்டி விட்டுருக்காருங்க. அந்த இன்னசென்டான கேரக்டர், அந்த விசுவாசமான கேரக்டர், அந்த ஆக்ஷன் சீன்ஸு, அந்த எமோஷனல் கன்வே பண்ணுற விதம், எல்லா சீன்லையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு சூரியன் சொல்லாங்க. அவருக்கு இந்த படத்தில் நிச்சயம் ஒரு அவார்டு கிடைக்கிறது நிச்சயம் சான்ஸ் இருக்குது. அவர் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்ட சிவகார்த்திகேயன் சொல்லிருப்பாரு, ஒரு காமெடி ஆக்டர் நினைச்சா எந்த கதாபாத்திரையும் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. அது பண்ணுற ஒரு ஹீரோவால், ஒரு ஆக்டரால் எந்த ஒரு ரோலையும் ஈஸியாக பண்ணலாம் சொல்லுவார். அது இந்த படத்தில் அப்பட்டமாக தெரியுது. மனுஷன் சூரிய டாப்லேருந்து எண்டு வரைக்கும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம். இந்த பக்கம் சசிகுமார் இருக்காரு. சசிகுமாரை தாண்டி அவர் இருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா பார்த்துங்க நீங்கள். சசிகுமார், சமுத்திரகனி 2 பேரும் என்ன மாதிரி ஆக்டர் சொல்லவே தேவையில்லை. அவங்கள தாண்டி நம்ம கண்முன்னு தெரியாது சூரி. அப்போனா பார்த்துங்க சூரிய ஆக்டிங் இந்த படத்தில். மனுஷன் வேற லெவல் சார். ஹேட்ஸ் ஆஃப் சூரி சார். பிரிச்சு மேஜிட்டிங்க. அவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே படத்தில் சசிகுமார் ஆகட்டும், உன்னி முகுந்தன் ஆகட்டும், அது வடிவரிசி ஆகட்டும், மைம் கோபி ஆகட்டும், அந்த மினிஸ்டர் அவராகட்டும், படத்தில் வர ஹீரோயின்ஸ் சசிகுமார் ஒய்ஃப் ஆகட்டும், அப்புறம் சூரிய லவர் ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கான கொடுத்த கேரக்டரை பக்காவாக பர்ஃபெக்டாக ஒரு தரமான நடிப்பை கொடுத்துருவாங்க. நடிப்பேரியோட யாருக்கும் எங்கேயும் குறையே கிடையாதுன்னு சொல்லுவான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பேரியோட அவ்வளோ சூப்பராக நடிச்சு கொடுத்துருவாங்க. படமும் அதனால தான் நமக்கு ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் கிடச்சிது. யாருமே நடிப்பை சொதப்பாமல் இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் கிடச்சிது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிஜிஎம், யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் எனக்கு அவ்வளோ எனக்கு பிடிக்கல. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாங்ஸ் வருது. ஸோ அந்த சாங்ஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாங்ஸ் சொதப்பிட்டாருன்னு ஒத்துக்கலாம். ஆனால் பிஜிஎம் மனுஷன் பிரித்து வச்சுட்டாரு.
அந்த சூரிய வர சீன்ஸ், அந்த ஒரு மாஸ் சீன்ஸ்க்குலாம் அவர் அந்த தலை அஜித்துக்கு போட்ட பிஜிஎம் மாதிரிலாம் போட்டு மிரட்டி விட்டார் சொல்லலாம். அந்த இன்டர்வல் சீன்லாம் வந்து அந்த கோயில் ஃபங்க்ஷன் மூட்லேயே கொடுத்தது. ஸோ வேற லெவல் பிஜிஎம். இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு தரமான சம்பவம் பிஜிஎம்ல பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து மாநாடுக்கு அப்புறம் ஒரு தரமான பிஜிஎம் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ஒரு தரமான சம்பவம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு, அது வந்து கிராமம், அது வந்து ஒரு கொம்பைன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்து ஃபீலை நம்ம கண் முன்ன அப்படியே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல ஒரு ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்து என்கேஜா பார்ப்பான், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமரா ஆங்கிலும் வச்சு சூரிய மாஸ் கொடுக்குறதாகட்டும், ஃபைட் சீன்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஆங்கிலும் சூஸ் பண்ணி வச்சு சும்மா ஒளிப்பதிவில் பார்த்தீங்கன்னா வில்சன் வந்து மிரட்டி விட்டான்னு சொல்லாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தரமான படம் தான். ஸோ உடனே வந்து படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக மைனஸ் எதுவும் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் வந்து சில பேருக்கு லாக் மாதிரி தோணலாம். ஏன்னா வந்து கதையோட வரது தான். அது வந்து சில பேருக்கு வந்து என்னடா லேட்டாக பார்த்து வந்து சொதப்பான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். பட் நமக்கு தோணலை. ஸோ அது வந்து பார்க்கணும் பொறுத்து இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். நீங்கள் வந்து நிச்சயம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியை பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப வல்கரான சீன்ஸாக எதுவும் கிடையாதுங்க. ஆனால் ஆக்ஷன் சீன்ஸு தாறுமாறாக இருக்குது. கத்தி குத்துலாம் வந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கத்தி குத்துலாம் இருக்குது. கையை வெட்டி துண்டா எடுக்கிற சீனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல படம் பார்க்கணும் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா நிச்சயம் இந்த படத்தை தேட்டரை போய் பாருங்க, ஃபேமிலியாக பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். நான் வந்து எத்தனை தான் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஆடி இருக்குன்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம படம் ஒன்று வந்திருக்குது, கல்டன் படம். அந்த படத்தை கொண்டாடி இந்தியா ஃபுல்லாக கொண்டு போவோம், ஓகேங்களா? ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.